வெல்கம் டு glittering lines and arts. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு ஜெயகாந்தன் எழுதின ஒரு பிடி சோறு. தினமும் என்ன பண்ண, ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் அவ்வளோ ஓட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்றோம். உழைப்பு எல்லாம் அதன் மேலதான் போகுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சாப்பாடு, ஒரு சோறு, ஒரு பிடி சோறுக்காக என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த கதையில வர்றது யாரு? ராசாத்தி அப்படிங்கிறவங்க தான் மெயின் கேரக்டர். அவங்க பையன் ஓப்பனிங்லேயே என்ன, பையன் புதுகலமாக வரான் ஜாலியா. என்ன அப்படின்னா, ஒரு மாறி அப்படிங்கிற வீட்டில இருந்து சோறை திருடி சாப்பிட்டுட்டு ஜாலியா வரான் அந்த புதுகலத்துல. வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க, அவங்க மாறிங்கிறவங்க அவங்களோட கணவனுக்காக வேலைக்கு போயிட்டு வரவங்க மதிய சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்து செய்யறதுக்கு நேரம் இல்லை, அவங்களும் வேலைக்கு போனோம். அவன் வேலைக்கு போனோம். உடனே ராசாத்தி வீட்டில் வந்து சண்டை நடக்குது. சண்டையை பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், ஓடி பையனை அடிச்சு இது பண்றாங்க. அவன் போய் அவனுக்குன்னு ஒரு ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு, ஒரு பால் அடைஞ்ச இடம். அங்கே போய் உட்காந்துக்காங்க. அப்புறம் சண்டையில வாய் அடிச்சு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, கொஞ்சம் கை கலப்பாயிருது. அப்போ அவங்க கணவன் வந்து, மாரியோட கணவன் வந்து அவரை அடிச்சு, என்ன இப்படி பண்ற, இருந்தாலும் அவங்க பிள்ளைதாச்சு இல்லையா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயிறு துருப்புன்னு சுத்த ஆரம்பிக்குது. ஒரு வேளை பசி தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு விட்டுறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மாறிங்கிறவங்க மறுபடியும் வராங்க. என்ன பண்ற அப்படின்னா, இந்த மாதிரி முடியல, பசிக்குது அப்படின்னா, எங்கள் வீட்டில் அரிசி இருக்கு, ஆனால் சாப்பாடுக்க நேரம் இல்லை. அவங்க தொழிலில் என்னன்னா, அந்த ஊருக்கு வந்து ஒரு விறகு வண்டி வரும். அந்த விறகு வர அன்னைக்கு தான் அவங்களுக்கு வேலை. அந்த விறகு வண்டியில் இருக்கக்கூடிய விறகை எடுத்துட்டு அந்த கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு இது பண்ணுவாங்க. அடுத்து என்னைக்கு வண்டி வருதோ அன்னைக்கு தான் வேலை. இப்போ இந்த வண்டியை விட்டுட்டு அடுத்து 2-3 நாளைக்கு வருமானம் இருக்காது, என்ன செய்ய அப்படின்னு மாறி ஃபீல் பண்ணும்போது, நம்ம ராஜாத்தி என்ன பண்றாங்க, அரிசி இருக்கா, அரிசி இருந்தால் கொடுத்தீங்கன்னா நாங்களே சமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரின்ட்டு அரிசி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. சமைச்சுக்குவே அப்படின்னு சந்தேகத்திலேயே கேட்டே தான் அப்படி என்ன பண்ண, அரிசியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. அப்போ கொஞ்சம் பழைய காலத்துல கடை நடக்கிறதுனால, அப்போ விறகு அடுப்பு தான் ஊதி இது பண்ணணும். தண்ணி வந்து குழாயில இருந்து தான் எடுத்துட்டு வரணும். அப்போ அவங்க போறாங்க, ஏற்கனவே வரி நிற்கிது. இவங்களுக்கு நிற்க முடியல, ஒரு கால் வந்து இதாகுது, வலது கால் வந்து ஒரு மாதிரி இதாகுது. அவங்களால நிற்க முடியல, வயிறு வலிக்குது. இப்போ வயிறு வலிக்குதுன்னு மாறி இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்ல அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை 8 மாதம் தான் ஆகுது, பசியாக தான் இருக்கும் அப்படிங்காங்க. பசிக்கும் வயிறு பிரசவ வலிக்கும் வித்தியாசம் தெரியல, அந்த அளவுக்கு என்ன நேரம் வரல, இப்போ பசியாக தான் இருக்கும். ஏன்னா 2-3 நாளாக அவங்க சாப்பிடல, அவங்க கணவன் இல்லை, அவனும் அந்த பையனும் மட்டும்தான் இருக்கான். அதனால அவங்க சாப்பாடு இல்லை, அதனால அந்த பசியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கே போனோடனே அவங்க நிற்க முடியாததை பார்த்துட்டு ஒரு குடம் கொடுக்குறாங்க. ஒரு குடம் கூட வேணாம், தூக்கிட்டு போக முடியாது, பாதி கூட கொடுங்க அப்படின்னு சொல்லி பாதி அளவாக தான் குடத்தை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போதே தூக்கிட்டு வர முடியாது, வச்சு கீழே வச்சு தூக்கிட்டு வந்து அடுப்பை குனிஞ்சு ஊத முடியல. நம்ம நிறைய மாத கர்ப்பிணினால கீழே குனிஞ்சு ஊதுறதுக்காக கஷ்டப்பட்டு ஊதி ரொம்ப விறுவிறுத்து சாப்பாடெல்லாம் ஒரு வழியா கஞ்சி ரெடி பண்ணிடுறாங்க. கஞ்சி ரெடி பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போய் தேடுறாங்க. ஊறுகாய் எப்பயோ வச்சோமே, எங்கேயோ இருக்குமே அப்படின்னு சொல்லி, ஊறுகாய் இருந்தால் நல்லா இருக்குமே ஊறுகாய் தேடி பார்க்குறாங்க. ஆனால் ஊறுகாய் இருந்துச்சு, தேட முடியல, இல்லை. சரி, வெறும் கஞ்சியே நல்லா இருக்குன்ட்டு, வாசம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கஞ்சி எடுத்து சாப்பிடலான்ட்டு போகும் பொழுது கரெக்டாக அந்த பையன் என்ன பண்ணிடுறான், வந்துடுறேன், நம்ம சோறாமா, எனக்கும் சோறு கொடுமா அப்படின்னு சொல்லி அவன் பையன் வரான். பையனை பார்த்த உடனே அவன் மாறி கூட நடந்த சண்டை, அவன் போய் திருடி சாப்பிட்டது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வந்து பையனை அடிச்சிடுறாங்க. அடிச்சு சண்டையாயிடுது. அவன் சாப்பாடு தட்டை வாங்குறதுக்கு மல்லு கட்டுறான். அந்த இதில் கஞ்சி பூரா சிந்திடுது. அவனை திட்டி போடானுமே, மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறான். அப்போ வயிறு வலி அதிகமாகுது. அந்த கஞ்சி பார்த்து ரொம்ப இதாகுது. அவங்க காலில் ஒரு ஈய காப்பு போட்டிருப்பாங்க, அது தேய் இது பண்ணுவாங்க. அந்த தேய் நடந்து போய் உள்ளே போய் அம்மா அப்படின்னு இந்த வழியில கத்துவாங்க. இப்போ தூரத்தில் மாறி விறகு இறக்கிட்டு இருந்த மாறி வேகமாக கேட்டு ஓடி வரும்போது எல்லாம் முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. கடைசியில் அந்த குழந்தையும் இறந்துடும், அவங்களும் இறந்துருவாங்க. கடைசியில் அவங்க அம்மா வந்து நம்ம பையனுக்கு இந்த மாதிரி ஒரு சோறு கொடுக்காம விட்டோமே அப்படின்னு அந்த ஏக்கத்திலேயே இறந்து போயிடுறாங்க. அப்போ பையனுக்கு இதெல்லாம் தெரியல, சின்ன பையனால போய் அந்த அவனோட இடத்துல உட்காந்துட்டு இது பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் வரான். வந்து பார்த்தா வீட்டு முன்னாடி கூட்டமாக இருக்குது, என்னமோ தான் பயந்து பார்க்குறான். அப்போ அவங்க அம்மா இல்லை. அப்போ உடனே அந்த குதூகலம், அந்த திருட்டுத்தனம் எல்லாம் போய் அப்படியே அவனுக்கு சோகம் குடி கொண்டு போயிடுது. அப்படியே இது பண்ணிட்டு போயிடறான். அப்புறம் நைட்டு சாப்பிட்றாங்க மாறி வீட்டில் எல்லாம் முடிஞ்சு. நைட் மாறி வீட்டில் சாப்பிடும்போது மாறி வந்து மனசு கேட்கல. என் கணவன்கிட்ட சொல்லி அவன் எங்கே இருக்கான்னு பாருங்க, நான் விசாரிச்சுட்டு போகிறப்போ ஒரு இடத்துல இருக்கான், அவனை மாதிரி தெரியுது. அவனை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டு இனிமேல் நீ தாண்டா அவங்களுக்கு பொண்ணுதான், இனிமேல் நீ தாண்டா இல்லை, நான் தானே உனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போடும்போது ஒரு பிடி சோறு எடுத்து தனியாக வைக்கிறான். யாருக்கு அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு. ஏன்னா அவங்க அம்மா கடைசியில் என்ன பண்ணாங்க, சோறுக்காக தான் இயங்கினாங்க. அந்த சாப்பாடு கீழே சிந்திடுச்சு. ஏன்னா அந்த சாப்பாடுக்காக அந்த சாப்பாடை எடுத்து வைக்கிறான். யாருக்குன்னு கேட்டு அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு அழுகிறான்.
அந்த என்னதான் அந்த இருந்தாலும் பழைய புதுமலை வரல, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க கூடயே இருந்து வளரும். அந்த மகான கடைசியில் சாப்பாடு கொடுக்கலையே அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோடய அந்த தாய் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்காக அந்த ஒரு பிடி சோறு வைக்கிறோம். இன்னைக்கு நம்ம விளம்பரத்தை பார்த்து எது ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறதே தெரியாம நம்ம நல்லா குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். பேக்கடு ஃபுட்டு, அது இது ஜங்க் ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்றோம். அது தேவையில்லாமல் ஃபேட்டி லிவர் இதெல்லாம் உருவாக்குது. குழந்தை ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் கொடுக்காம எது ஆரோக்கியமான உணவோ, இப்படி ஒரு பிடி சோற்றுக்காக ஒரு மகன் வந்து இப்படி போய் திருடி திங்கிற சாப்பாடை திருடி சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்கக்கூடியவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படிங்கிறத இந்த கதை உணர்த்தது. நம்ம உணவே மருந்து அப்படின்னு வாழ்ந்துருந்த போய் இப்போ உணவு சாப்பிட்டா மருந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிட்டோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த சோறு ஒரு பிடி சோறு அப்படிங்கிற மூலமா உணவின் மகத்துவத்தை உணர்ந்து உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி மாறி அனைவரும் வயிறும் மனதும் நிறைந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.